الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவம்பர் 14 என்பது நமக்கு இப்போ நவம்பர் 14 என்றால் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இன்ன வரைக்கும் நிரப்பின பாடு இல்லை. நவம்பர் 14 என்பது குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளை பற்றி பேச தேவையில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கிற போது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய தாயும் தந்தையும் தான் அதை யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் எப்படி இருந்தால் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர், அதாவது ஒரு பிள்ளைக்கு தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறார். எதற்காக? தன் மகன் தனக்கு மாறு செய்கிறான் என்பதை முறையிடுவதற்காக வருகிறார். அவரை அமர வைத்து விட்டு அவருடைய பையனை அழைத்து வர சொன்னார்கள். அவர் பையனும் வந்தார். பையன் வந்ததும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார். எனக்கான உரிமை என் தந்தையிடம் என்ன இருக்கிறது? ஒரு பிள்ளைக்கு தந்தை செய்ய வேண்டிய கடமை எதுவும் இருக்குதா? ஆமா, இருக்குது. என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உனக்காக சாலிகான ஒரு தாயை அவர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஒன்று, உனக்காக அழகான பேரை சூட்டியிருக்க வேண்டும். 2, மூன்றாவது சொன்னாங்க, குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒன்று உனக்கு அவர் கற்றுத்தந்திருக்க வேண்டும். 3, இந்த 3ஐயும் சொன்னாங்க. அந்த பிள்ளை சொல்லுச்சு, அந்த பையன் சொன்னா, முதல் விஷயம் என்ன சொன்னீங்க? என் தாய் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. இல்லை, எனக்கான தாய் நல்லவளாக, சாலிஹானவளாக இல்லை. எனக்கு என் வாப்பா வச்ச பேரும் நல்ல பேரும் இல்லை. என்ன பேர் வச்சிருக்கிறாரு? நன்றுன்னு பேர் வச்சுக்கிறாரு. எங்க பாப்பா என்ன பேர் வச்சிருக்காரு? இன்னைக்கு நெட்ல தேடி தேடி பேர் வைக்கிறாங்கல்ல, அதுல நண்டும் வரும், வண்டும் வரும், செண்டும் வரும், எல்லாம் வரும். இவன் தேடுறது பூரா நெட்ல தான் தேடுறான். அதுக்கு பின்னாடி பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? மூணாவது, ஏதாவது குர்ஆன்ல இருந்து சொல்லி தரணுமா இல்லையா? எதுவும் சொல்லி தரல. பாப்பா குர்ஆன்ல எனக்கு எதுவுமே கற்று தரல. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உன் பிள்ளை உனக்கு மாறு செய்வதற்கு முன்னால நீ அவனுக்கு மாறாக நடந்திருக்கிறாய். உன் பிள்ளை கெட்டவனாக ஆவதற்கு முன்னால் நீ கெட்டவனாக இருந்திருக்கிறாய். எந்திரிச்சு போ அப்படின்ட்டாங்க. கோமாண்ணி இங்க எஞ்சி போயா அப்படின்ட்டாங்க. அப்ப ஒரு குழந்தை அது பிறக்குது அப்படின்னா பிறப்பதற்கு முன்னால் சில கடமைகள் இருக்கு, பிறந்ததற்கு பின்னால் சில கடமைகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். பிள்ளை கெட்டவனா ஆயிட்டான், பிள்ளை அப்படி ஆயிட்டான் அப்படின்லாம் இல்லை. தாய் தந்தையர்கள் எப்படி இருக்கிறாங்க? முதல் விஷயம், பிறப்பதற்கு முன்னால், கபுலல் விலாதத், விலாதத்துக்கு முன்னால
புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நாம நல்லவனா இருக்கணும் முதல்ல, இல்லையா? முதல் விஷயம், நாம முதல்ல சாலிகானவராக நம்மை மாற்றி இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருந்திருக்க வேண்டும், நோன்பை பேணுதலாக பிடிக்கக்கூடியவராக இருக்கணும். இன்னவர ஷரியத்துடைய எல்லா காரியங்களையும் முதல்ல நான் சரியாக இருக்கணும். பிள்ளை சரியா தானா சரியாயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு ஓத வேண்டிய கஹ்ஃப் சூராவிலே 3வது வரலாறாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதுல ஒரு நிகழ்வு இப்படி வரும். ஒரு ஊர்ல போய் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உணவு கேட்பாங்க, உணவு கொடுக்க மறுத்துடுவாங்க. ஆனாலும் அந்த ஊர்ல இடிந்து விழக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சுவரை இவர் கொத்தனாராகவும், யாரு? ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கொத்தனாராகவும் அல்லாஹ் தஆலா 2 சாலிஹீன்களில் ஒரு சாலிஹீனை கொத்தனாராக ஆக்கினான், ஒருவரை சித்தாளாக ஆக்கினான். கொத்தனாராக ஆக்கப்பட்டவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம், கொத்தனாருக்கு சித்தாள் வேலை பார்க்கக்கூடியவராக ஆனவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரையும் அந்த சுவரை தூக்கி நிறுத்த வச்சான். அதற்கு காரணம் சொல்லுகிற போது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், வகான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பிள்ளைகளுடைய 2 குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பெரியவர்களாக ஆன பிறகு அந்த சுவற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய புதையலை அந்த பிள்ளைகள் எடுக்க வேண்டும். இப்போது இடிந்து விழுமானால் இப்போது இருக்கக்கூடியவர்கள் அதை எடுத்து விடுவாங்க. எனவே அந்த சுவரை நான் சரி செய்தேன். ஏன்? அந்த 2 பிள்ளைகளுடைய தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தார். எந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்கள்? இந்த குழந்தைகளுடைய தாய் தந்தைகள்ல, இவர்களுடைய 7வது தலைமுறையிலே நல்லவர்கள் இருந்தார்கள். இந்த குழந்தைகளுக்கு அதனுடைய பிரதிபலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்ன. அவ முதல்ல நல்லவராக இருக்க முதல் விஷயம், சரியா? அதனாலதான் முஹம்மது இப்னு முன்கதிர் அவங்க சொல்வாங்களா, அல்லாஹ்வின் சத்தியமாக என் மகனே நீ நல்லவனாக ஆக வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிரார்த்தனையிலே நான் துவாவிலே உனக்கு அதிகம் துவா செய்கிறேன். அதிகம் துவா, பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். துவா செய்யக்கூடிய தந்தையாக இருக்கணுமா இல்லையா? சொன்னாங்க சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனிடத்துல, வல்லாஹி யா புனை, நீ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல எல்லா தீமைகளிலிருந்தும் நீ பாதுகாப்பு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை அதிகம் செய்கிறேன் என்று சொன்னாங்க. முதல்ல இது நிறைய பேசலாம். சுருக்கமாக, விலாதத்துக்கு முன்னால், குழந்தை பிறப்பதற்கு முன்னால் நாம முதல்ல நல்லவராக. 2வது விஷயம் என்ன தெரியுமா? நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் நல்ல கணவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கணவர் சாலிஹானவராக, மனைவி சாலிஹானவளாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 காரியங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். ஒன்றில் மாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்துக்காக, ஒரு ஹசபிஹா, அவளுடைய வம்சத்துக்காக, ஒரு ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, ஒரு தீனிஹா. 4வது தான் விஷயம், தீன், மார்க்கம். இன்னைக்கு பொருளுக்காக திருமணம் செய்யக்கூடியவர்கள், குடும்ப பாரம்பரியத்துக்காக திருமணம் செய்யக்கூடியவர்கள், அழகுக்காக, இவன் யானை சிறப்புல இருந்தாலும் பெண்ணை கிளிவோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். பெரிய தப்பு. அழகு கொஞ்ச நாளிலே காணாமல் போய்விடும். 1 மாதம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல, மோகம் 30 நாள்ல முடிஞ்சாலும் ஆசை 60 நாள்ல முடிஞ்சிடும். 3வது மாசத்துல அழகு போய்விடும். எங்க போவீங்க? குடும்ப பாரம்பரியம் ஒண்ணுக்கு லாய்க்கப்படாது. காசு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கு, நாளைக்கு வேற ஒருத்தண்ட போயிடும். தீன் என்றைக்கும் இருக்கும். தீன், அதான் சொன்னாங்க தீனுடைய பெண்ணை, மார்க்க பற்றுள்ள பெண்ணை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று சொன்னாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை பற்றி பிடிக்கணும். 1. இது யாருக்கு? ஆணுக்கு சொல்லப்பட்டது. பெண்ணுக்கு சொன்னாங்க
இதா ஹதப இலைக்கும், உங்களிடத்துல பெண் பேசுறாங்க உங்களை அப்படின்னு சொன்னா, உங்களை பெண் பேசுகிறார்கள் என்றால், மன் தர்லௌன தீனஹு, யாருடைய மார்க்கத்தை நீங்கள் பொருந்தி கொள்கிறீர்களோ, ஒரு ஆண் மகன் உங்களுக்கு கிடைக்கிறார், அவருடைய மார்க்க பற்றி அப்படி இருக்கிறது, அப்படி இருக்குமானால் ஹுலுகஹு, அவருடைய குணம் மேலோங்கி இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆண் மகன் உங்களை பெண் பேசினார், இதா ஹதப இலைக்கும் மன் தர்லௌன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜூஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெண்ணுக்கு சொன்னாங்க, தீனும் நல்ல குணமும். இன்னைக்கு என்ன பார்க்கப்படுது? அழகு, பொருள், வெளிநாட்டு மாப்பிள்ள பைக் வச்சுக்கிறாரா, புள்ளிங்க மாதிரி கட்டிங் போடுவாரா, பேண்ட் பெடக்ஸ் தெரியுற மாதிரி பேண்ட் போடுவாரா, இதெல்லாம் பார்க்கறாங்க இல்லையா? தீன் யார் பார்க்கறான்? தீன யார் பார்க்கறான்? குழந்தை பெறுவதற்கு முன்னால் தான் நல்லவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவியாக இருந்தால் கணவர் நல்லவராக, சாலிஹானவராக, தீன் பற்றுடையவராக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மூணாவது பாயிண்ட், முதல்ல தான் நல்லவரா, தன்னுடைய கணவன் மனைவி நல்லவராக இருக்க வேண்டும். மூணாவது சொன்னாங்க, இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் அல் பஸ்மல்லத்து கப்ல இத்தியானி ஜௌஜதி, இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் அப்படி சொல்லணுமா? எப்படியே சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் மறந்து போற மாதிரி அங்க போனா பிஸ்மில்லாஹ் மறந்து போகும் அவசர கதியில இல்லையா? சாப்பிடுறதுக்கு அவசரப்படுறோம், எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம், ஜும்மாக்கு வர்றதுக்கும் அவசரப்படுறோம், ட்ரெஸ் மாற்றும் போது ஓதுற துவா தெரியாது, தெரிஞ்சாலும் ஓத மாட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வரும்போது துவா ஓதணும், ஓத மாட்டாரு, டாய்லெட் போனா ஓதணும், ஓத மாட்டாரு, வெளியே வரும்போது ஓதணும், ஓத மாட்டாரு, தொழுவு செய்யும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும், சொல்ல மாட்டாரு, ஒருவருக்கு பின்னால துவா ஓதணும், ஓத மாட்டாரு, எல்லாம் அவசர கதியில் மறந்து போகும். அதே மாதிரி இல்லற வாழ்வில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். சொன்னாங்க, உங்களுடைய மனைவிடத்துல இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷயாத்தீன மா ரஸக்தனா ஓதுங்க, இந்த துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. துவாவை ஓதிக்கங்க. பிள்ளை பேர் வேணுமா, அதுக்கு ஒரு துவா இருக்குது. மனைவி சண்டை போடுறாங்களா, அதுக்கு ஒரு துவா இருக்குது, அதை ஓதி நெத்தியில விடுங்க, சண்டை போட மாட்டாங்க. நான் ஏற்கனவே இந்த துவாரம் முன்னாடி சொல்லிட்டேன், அனுபவ ரீதியாவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த துவாவை ஓதி நெற்றிலை ஊதி விட்டால் வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த துவாவை பத்தி பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷயாத்தீன மா ரஸக்தனா, இந்த துவாவை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த துவாவை ஓதிவிட்டு யார் இல்லற வாழ்வில் ஈடுபடுகிறாரோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தக்தீரில் அவருக்கு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்ட மாட்டான். நபியுடைய வார்த்தை. அவன் நபி சொல்றாங்க, சாலிஹான தீன் பற்றுள்ள மார்க்க பற்றுள்ள ஒரு கணவனை ஒரு மனைவியை தேர்ந்தது, வேற தேர்வே கிடையாது. நாம இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்யறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்யறோம். இன்னைக்கு எந்த நிக்காவுக்கு பெரிய பெரிய நிக்காவுக்குலாம் போயிட்டா குடும்ப பாரம்பரியத்தை பத்தி பேசுறான். குடும்ப பாரம்பரியம், இவர் இந்த மாப்பிள்ளை இந்த குடும்பத்தை சார்ந்தவர், பொண்ணு இந்த குடும்பத்தை சார்ந்தவர், ரெண்டு குடும்பமும் சேருகிறது. எங்க இருக்குது இந்த ரெண்டு குடும்பமும் சேருகிறது? ஏற்கனவே இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இருக்கிறது. குடும்ப பாரம்பரியத்தை பத்தி பேசுறான், தீனை பத்தி பேசல. ஏன்னா தீனை பத்தி பேசுறது வீணு நினைச்சா, தீனே வீணு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டா. அவன் மூன்று விஷயத்தை ஞாபகம் வைங்க. ஒன்னு, நான் நல்லவனாக இருக்கணும். ரெண்டு, என் மனைவி நல்லவளாக இருக்கணும். மூணு, இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் ஓது. இந்த இந்த மூணு விஷயத்தை செய்யணும். யாரு? குழந்தை பெறுவதற்கு முன்னால். அடுத்து குழந்தை பிறந்த பின்னால 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, அழகான பேர் வைக்கணும். என்ன பேரு? அழகான பேரு. சொன்னாங்க, தசம்மு, பேரிடுங்கள், நபிமார்களுடைய பேரை கொண்டு பேர் வைங்க.
மூசா, ஈசா, இப்ராஹிம், தாவூத், ஜக்கரியா, இஸ்மாயில், இல்யாஸ், நிறைய பேர் 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் மட்டும் 313 சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள்ல அது ஃபதஹ் மக்கால 10,000 பேரு, ஹஜ்ஜத்துல் வதால 1,00,000 சஹாபாக்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களுடைய பேர்லாம் கண்ணுக்கு தெரியல. இப்ப உள்ள போய் என்னது பேபி நேம்ஸ் அப்படின்னு கூகுள் குலசாமிகிட்ட கேட்டா அந்த குலசாமி என்ன செய்யும், அதை கொண்டு தள்ளும். யூதர்களும் நஸ்ரானிகளும் வச்ச பேரு, யூதர்களும் நஸ்ரானிகளும் வைக்கக்கூடிய பேரை நெட்ல இணையதளத்துல காமிச்சா அதை பேர் வைக்கிறான். அதான் நண்பர் சொன்னாரு, இந்த விஷயமா பேசும்போது நண்பர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய திருநாமத்திலிருந்து பேர் எடுத்தாங்க குர்ஆன்ல இருந்து. நபியுடைய சஹாபாக்களுடைய பேரை வச்சாங்க, நபிமார்கள் சஹாபாக்களுடைய பேரை வச்சாங்க. புள்ள குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்துச்சு, நபிமார்கள் சஹாபாக்கள் போல புள்ள வாழ்ந்துச்சு. இன்னைக்கு நெட்ல பார்த்து பேர் வைக்கிறான், நெட்லயே கிடக்குது புள்ள எல்லாம் கிடக்குது, நெட்லயே கிடக்குது. எங்க இருந்து? 1.5 வயசு 1 வயசுல சாப்பிடனா கூட நீங்க செல்ல கொடுத்தாதான் சாப்பிடும் செல்ல புள்ள. இது யார் கெடுக்கிறது? வாப்பாவும் அம்மாவும். செல்ல புள்ள எதை கொடுத்தா சாப்பிடும்? செல்ல கொடுத்தா சாப்பிடும். செல்ல கொடுனா செல்ல கொடுத்தா சாப்பிடாது. அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுத்து பாருங்க. எங்க இருந்து பிஸ்மில்லாஹ்? இல்லற வாழ் ஸ்டார்டிங் ஆகும்ல, அங்க இருந்து பிஸ்மில்லாஹ். குழந்தை பிறந்த பிறகு தாய் பால் ஊட்டுகிற போது வலதுல முதல்ல பால் ஊட்டணும், பிஸ்மில்லா. ரெண்டாவது எடுத்து இடதுல பால் ஊட்டணும், பிஸ்மில்லா. எங்க பிஸ்மில்லா இல்லல்ல. பிறகு எப்படி குழந்தை எப்படி ஆகும்? குழந்தை எப்படி ஆகும்? அப்ப பேரு அழகான பேரு, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பேரு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். சஹாபாக்களுடைய பேர், எவ்வளவு தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், கலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதுல அஷ்ரத்துல் முபஷ்ஷரால எத்தனை சஹாபாக்கள், 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள். முதல்ல பேருக்கு என்ன செய்யணும்? பொருள் பார்க்கணும். இவன் நம்ம கிட்ட பேரு கேட்டது ஒரு காலம், எங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பேர் எடுத்து கொடுத்தா பேர் வைக்கணும் இல்லையா? நெட்ல போய் பார்த்துட்டு வந்து அந்த அந்த அவன் பார்த்தான் இல்லையா, யாரு வாப்பாக்காரர் பார்த்தாரு இல்லையா, அந்த பேரை நம்ம கிட்ட கொண்டு வந்து அது இதுக்கு என்ன பொருள் தெரியாது. தயவு செய்து நெட்ல பார்த்துட்டு வந்து கேட்காதீங்க, தெரியாது எங்களுக்கு. குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வரலாறு இதுதான் தெரியும். நெட்ல பார்த்துட்டு வந்து அவன் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதுல எதையாவது ஒண்ணு புகுத்தி ஒரு கேவலமான ஒரு பேரை வச்சு விட்டுறது. என்ன பேரெல்லாம் வாயில நுழைய மாட்டேங்குது. அதே மாதிரி அரபியில பேரை பார்க்கணும். அப்படிங்க அரபியில பேரை பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்றேன், உமைரான்னு பேர் வைக்கிறாங்க. உமைரா முதல்ல கூப்பிடும் போதும் ஹம்சா மீம் யா ரா அப்படின்னு சொல்லணும். உமைரா அப்படின்னா இளவரசி அப்படின்னு பொருள். சரியா? கொஞ்சம் மாத்தி எழுதும் போதோ கூப்பிடும் போதோ ஹுமைரான் கூப்பிட்டாங்க, காட்டுக்கிறதுன்னு ஆயிடும். வல் ஹைல வல் பிஹார வல் ஹமீர, காட்டுக்கிறதை எழுதும் போதும் ஹெச் இந்த வடமொழி ஹானாவை போட்டு எழுதிட்டீங்க, காட்டுக்கிறதுன்னு பேர் வந்துடும். சொன்னாங்க இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லிகுல்லி இம்ரிஇன், ஒவ்வொரு ஆண் மகன் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவனின் பேரின் மூலம் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. சயீத் இப்னு முஸைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய வாப்பாவை பத்தி சொல்றாங்க. அவர் பேரு ஹுசுன், கவலை. அவர் பேர் என்ன பேருங்க? ஹுசுன், கவலைன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு நாள் வந்தார். வந்தவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ஹுசுன் அப்படின்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹுசுன், நீங்க ஹுசுன் கிடையாது, உங்க பேரு சஹுல், லேசு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லேசு, சஹுல் அப்படின்னு சொன்னாங்க.
அவர் சொன்னாரு, என் தகப்பனார் வைத்த பேரை மாற்ற வேண்டாம். எந்த பேரிலே நான் மக்களிடத்துல பிரபலமாக இருக்கிறேனோ அந்த பேரை மாற்ற வேண்டாம். மாற்றத்துக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி ஆயிட்டாங்க. சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த பேரை மாத்தாததுனால காலமெல்லாம் கவலையோடையே இருந்தார். கவலைன்னு பேர் வச்சதுனால என்ன இருந்தாரு? கவலையிலேயே இருந்தாரு. அப்போ குழந்தை பிறதுக்கு முன்னாடி 3 விஷயமா? குழந்தை பிறந்த பிறகு முதல் விஷயம் அழகான பேர் சூட்டணும். 7வது நாளைக்கு பேர் வச்சிடணும். சரியா? மொட்டை அடிச்சிடணும் 7வது அன்னைக்கு. அது கழிச்ச முடி, அது நஜீஸ். அன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்றாங்க 7வது நாள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொம்பளைங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு கூடாது. சரியா? நபி சொன்னா பொய்யாகுமா? சொல்லுங்க. நீங்க யாராவது ஒரு ஆள் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்லுங்க பார்க்கலாம். 7வது அன்னைக்கு எப்படிங்க குழந்தைக்கு முடி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? நபி எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இருந்து பேசுங்க. அப்ப நபி சொல்றது பொய்யாயிடுச்சா? 7வது அன்னைக்கு முடி எடுனா எடு, பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்யாது. அதுக்கு பிறகு வரும் பாருங்க சேட்டைகள், நஜீஸ். அது நஜீஸ். 7வது அன்னைக்கு எடுனா எடுத்துடணும். 7வது அன்னைக்கு பேர் வைனா பேர் வச்சிடணும். 7வது அன்னைக்கு அக்கீகா பொண்ணு அக்கீகா கொடுத்துடணும். இவரு நபிக்கே பாடம் கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், யார சொல்லலாம் உங்களுக்கு தீன அவங்க கற்றுத் தருகிறார்களா? அல்லாஹ் கேட்கலாம். எங்களுக்கே நீங்க மார்க்கத்தை சொல்லி நாங்க உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுப்பீங்களோ? 7வது அன்னைக்கு முடி எடுத்துரு. பேர் வேணா பேர் வச்சிரு. அக்கீகா இருந்தா முடிஞ்சா அக்கீகா கொடுக்க முடியுமா கொடுத்துரு. 1 பொம்பளை பிள்ளையா இருந்தா, 2 ஆம்பளை பிள்ளையா இருந்தா முடியலங்க கஷ்டமா இருக்கு, 7 பேர் 7 பங்கு சேருங்க. ஒரு 3 ஆம்பளை பிள்ளைய சேர்த்துங்க 6 ஆச்சு. ஒரு பொட்டை பிள்ளைய சேர்த்துங்க 7 ஆச்சு. இல்ல 7 பொட்டை பிள்ளைகளை சேர்த்து கொடுத்துங்க, ஒரு மாடு கொடுத்துங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே மார்க்கம் லேசான வழிகளை காட்டு தந்திருக்கு. செய்ய வேண்டியதானே? செய்யறதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய 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 இந்த எஸ்ஐஆர் இல்ல, இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நாம் சந்திக்க போகிறோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டோம். ஒண்ணுக்கு போயிட்டு கழுவ தெரியாதவனுக்குலாம் இன்னைக்கு பயந்து சாகுறோம். பள்ளிவாசலில் இருந்து எல்லா இடத்திலையும் பேச வச்சானா உச்சா போயிட்டு கழுவ தெரியாதவன் நம்மளை பேச வச்சானா இல்லையா? நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம், அவருடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய செய்ய இது இல்ல, இன்னும் 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 வரும். நாம சரியாகாத வரை எதுவும் சரியாகாது. பீகார்லையும் ஜெயிச்சாச்சு. என்ன செய்ய போறோம்? ஒரு குழந்தையுடைய விஷயத்திலேயே இந்த சுன்ன, இப்ப சொன்னேனே இந்த சுன்னத்துகளை எதையாவது பின்பற்றுகிறோமா? பேர் விஷயமாக இருக்கட்டும், அகீகாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே கிடையாது. அப்ப பேரு ஒரு 4 பேரை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இத பேரை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. 1 ரபாஹ், அஃப்லஹ், யசார், நஜீ. இந்த பேரை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ரபாஹ்னா லாபம், அஃப்லஹ்னா வெற்றி, யசார்னா லேசு, நஜீஹ்னாலும் வெற்றி தான். ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல ரபாஹ் இருக்கிறாரா, லாபம் இருக்குதான்னு கேட்டா லாபம் இல்லைங்க, லாபமே இல்லாம போயிடும். அப்படியே சொல்றாங்க. திருமீதியில் இருக்கக்கூடிய ஹதீஸ் சும்மா உல்டா புல்டா அடிக்கலங்க. ஒவ்வொன்றும் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சொல்லக்கூடக்கூடிய வார்த்தைகள். லாபம் இல்லைங்க, எஸ்ஆர் லேசு இருக்கா இல்லங்க, ரொம்ப சிரமமா தான் இருக்குது. அதுல இருந்து வந்ததான் எஸ்ஆர். இந்த பேரையெல்லாம் நீங்க வைக்காதீங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லிமு அவுலாதக்கும், குழந்தைகளுக்கு தொழும்படி ஏவுங்க. என்னாச்சு? தொழுகைக்கு ஏவுங்க. 7 வயசானா 10 வயசானா அடிங்க. ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கு, அல்லிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு. பாருங்க நேரம் ஆயிடுச்சு. உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா. என்ன சொல்லுங்க? சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன.
முதல்ல குழந்தைகளுக்கு அந்த முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, குர்ஆனை தான் கேட்க வைப்பாங்க. குர்ஆனை கேட்க வைப்பா. குழந்தைக்கு பால் ஊட்டும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சும்மா ஸ்டேட்டஸ் வச்சா போதாது. சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் புது புது ட்ரெஸ் போட்டு போட்டாவே எடுக்கிறது ஹராமு. போட்டோ எடுத்து சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும். குழந்தைகள் தினத்துல இதை செய்யணும். சில்ட்ரன்ஸ் டே போட்டோ வச்சா போதுமா? ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாரும். குழந்தைகள் தினம் யாருடைய தினம் தெரியுமா? முன்னால் வாழ்ந்த யாருடைய பிறந்த நாளையோ அதை குழந்தைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லி ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்ப குழந்தைகளை 7 வயசு ஆனா இப்படித்தான் நிக்கணும், இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படித்தான் சுஜூத் செய்யணும். பள்ளியாசலுக்குள்ள போகும்போது வலது கால வச்சு போகணும். பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதெல்லாம் ஓதிட்டு தான் உள்ள போகணும். உள்ளவே ஷைத்தானியது கிடையாது, நம்ம ஊடு கிடையாதுப்பா வாப்பா, அது பள்ளி வாசல், அல்லாஹ்வுடைய வீடு. அமைதியா போய் ஒரு ஓரமா உட்காரணும். அங்க மோதினான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் எந்திரிச்சு காம சொல்லும் போது வரிசையில் நிக்கணும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது, பெரியவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை. இது எல்லாத்தையும் சொல்லி கற்றுக் கொடுத்து பிள்ளைய அனுப்பணும். இதுதாங்க நாங்க மதரசாக்கு அனுப்புறோம். மதரசா எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தைக்கு சாப்பிடும் போது, யா குலாம், அப்பா நீ சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுமா, குல் மிம்மா யலீக, உனது பக்கத்துல இருக்கிறத சாப்பிடுமா, குல் பி யமீனிக, வலது கையால சாப்பிடுமான்னு எங்க சொல்லி கொடுத்தாங்க? மதரசால வச்சா? வீட்டுல சாப்பிடும் போது. ஒரு குழந்தைக்கு மார்க்கத்தை கழுதைக்கு மேல உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. கழுதைக்கு மேல, யா குலாம், பையனே, அப்பா அல்லாஹ்வுடைய கடமையை பாதுகாப்பான். எங்க வச்சு? கழுதைக்கு பின்னால பயணத்துல போகும்போது குர்ஆன் ஓதிட்டே போகணும். பால் குடிப்பாட்டும் போது குர்ஆன் ஓதிட்டே பால் குடித்தாட்டணும். குர்ஆனை கேட்க வைக்கணும். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை முதல்ல குர்ஆன் கேட்க வைங்க, ஹதீஸை கேட்க வைங்க, ஈமான் உறுதியாகும். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை உண்டாக்குங்க. பேசும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அது சொல்லும். அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் சொல்லு. அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறான், அங்க இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சொல்லணும். டிவி பார்க்காது, செல்லு பார்க்காது. இன்னைக்கு அதெல்லாம் எல்லாம் மறந்து போச்சு. இது யாருடைய கடமை? தாய் தந்தையுடைய கடமை. பிள்ளைகளை குறை சொல்வதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பிள்ளைகளை குறை சொல்லவே கூடாது. வாப்பா அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. எப்படி சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அரிசிக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான், நீ பேசுற கேட்கலாம். அசிங்கமா கேவலமா தெலுங்குன்னு பேசுதுங்க பிள்ளைங்க. கேவலமா இருக்கு, கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஒவ்வொரு பையனும் ஒரு பையனை பேரை சொல்லி கூப்பிட மாட்டேங்கான், அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறாங்க, வாடா அப்படின்னு சொல்லி. நான் சொல்லக்கூடாது, ஜும்மாவுடைய நாள் மெம்பர். கேவலமா, ரொம்ப கேவலமா, தரங்கட்ட மாதிரி பேசுறான். அவன் அந்த பேசும்போது அல்லாஹ் அதை கேட்கிறான்டா. அவன் வானத்துக்கு மேல நீ எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்டா. லுக்மான், சூரத்துல் லுக்மான்ல அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு படிச்சு காட்டுங்க. கடைசியா ஒரு விஷயம், குழந்தைங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா ஓதல, வீட்டுல ஏதாவது வேலை சரியா செய்யலன்னு சொன்னா பிள்ளைங்களை ஏசுறது, திட்டுறது செய்யாதீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. சையாஹின்னு ஒரு மலக்கள் கூட்டம் இருக்கு, அது பூமி போல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம செய்யற துவாக்கள், நாம திக்ரு மஜ்லிஸ், பயான் மஜ்லிஸ் எல்லாம் வந்து உட்காருவான். நம்ம துவா செய்யும்போது அவங்க ஆமீன் சொல்லுவான். அதுலயும் தாய் தந்தையர்களுடைய துவா இருக்கிற பிள்ளைகள் விஷயத்துல மறுக்கப்படுறதே இல்லை. அது துவாவா இருந்தாலும் பதுவாவா இருந்தாலும். ஒரு சின்ன விஷயங்க, ஒரு தண்ணி எடுத்துட்டு வரும்போது, ஷாயா எடுத்துட்டு வரும்போது, அல்லது பிள்ளை எங்கேயாவது போகும்போது, அவசரத்துல போகும்போது எதையாவது ஒரு பொருளை தட்டி விட்டுட்டா, பேசுற பேச்சு இருக்க நீ விளங்க மாட்ட,
நீ உருப்பட மாட்ட, நாசமா போயிடுவ. என்னங்க பேச்சு இது? பிள்ளை உருப்படாம போனா, விளங்காம போனா, நாசமா போனா அதுல கஷ்டப்படுறது நம்ம தானே, தாய் தகப்ப தானே கஷ்டப்பட போறா. நீ போற இடத்துல நல்லாவே இருக்க மாட்ட. பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன பேச்சு? கடைசி ஒரு சம்பவம், ஜுரைஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். குழந்தைங்க நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க, பேசாதுன்னு நினைக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கலாம் இல்லையா, அவங்களாம் அல்லாஹ்வுடைய அற்புதத்துல பேசினவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பேசினாங்க. சூரத்துல் புரூஜ்ல வரக்கூடிய அந்த சம்பவத்துல ஒரு குழந்தை பேசியிருக்கும். ஃபிரௌனுடைய விஷயத்துல, ஃபிரௌனுடைய அந்த மகளுக்கு சீவி விட்டாங்க பாருங்க, மாஷிதா, அவங்களுடைய சம்பவத்துல ஒரு குழந்தை பேசினா. அது மாதிரி இந்த ஜுரைஜ் விஷயத்துல ஒரு குழந்தை பேசுச்சு. என்ன நடந்துச்சு? அந்த அவங்க ஜுரைஜ் அவங்க இருக்காங்களே, தன்னுடைய வணக்க வழிபாடு செய்யறதுக்காண்டி ஒரு மாடத்துல தொழுதுட்டு இருந்தாங்க. அவங்க தாயார், இது புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ், புகாரி 34-36 ஹதீஸ் நம்பர்ல இடம்பெற்ற ஹதீஸ். அந்த அம்மா போய் அந்த ஜுரைஜ் கூப்பிட்டா, யா ஜுரைஜ், பதில் சொல்லல. 2-3 தடவை கூப்பிட்டா, 2-3 தடவை அது நடந்துச்சு, பதில் சொல்லல. தாய் கூப்பிட்டா, என்னுடைய தாய் என்னை அழைக்கிறாள், நான் ஃபர்லு தொழுகல, நஃபிலான தொழுகை, சுன்னத் முன்பின் சுன்னது ஏதோ நஃபில் தொழுது இருந்தா என் தாய் அழைத்தா நான் என்னன்னு கேட்கணும். அந்த அவர் கேட்கல. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் கூப்பிட்டு நீ கேட்கல, நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்டு நீ கேட்கல, நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்தில் முழிக்காமல், அதாவது விபச்சாரியுடைய முகத்தை பார்க்காமல் நீ மௌத்தாக மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாயுடைய அந்த பத்வாவுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாருங்க. அது ஒரு ஒரு பெண்மணி வந்து என்னதான் தவறாக நடந்து கொள் என்று ஜுரைஜ்ல சொன்னாங்க. அவர் பெரிய வணக்கசாலி, அதெல்லாம் முடியாது, போமாட்டின்னு பத்தி விட்டுச்சு. அந்த அம்மா போய் என்ன செஞ்சிச்சு, ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் இடத்துல தவறாக இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தைக்கு தகப்பனார் ஜுரைஜ் சொன்னாங்களா. அந்த தாயார், நீ ஒரு விபச்சாரியின் முகத்தில் காண்பாய், காணாமல் சாக மாட்டாய், கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி பத்வா செய்ததுனால அந்த தாயுடைய பத்வாக்கு எவ்வளவு பெரிய பவர், சக்தி பார்த்துட்டாங்க. அந்த ஆட்டு இடையனோடு இருந்து குழந்தை பெற்று வந்து அந்த வீட்டாளி முகத்தை பார்த்து அந்த அம்மா என்ன செய்ய தெரியுமா, இந்த குழந்தை ஜுரைஜுக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லிடுச்சு. இன்னொன்னு சொல்லட்டுமா, சமீபத்தில் குளச்சல்ல நடந்த ஒரு நிகழ்வு, சரி உங்களுக்கு தெரியும், வேண்டாம், போயிட்டே இருக்குது. அப்ப அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஜுரைஜ் நல்லவர்கள் நினைச்சோம், இப்படி ஒரு பொய்யை சொல்லி, அந்த அம்மா பொய்யை சொல்லி தெரியாது இல்லையா, மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வணக்க வழிபாடு தளத்தை உடைச்சிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க. என்ன விடுங்க, நான் 2 ரக்காய் தொழுதுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜுரைஜ் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ் இடத்துல துவா செய்துட்டு, இந்த குழந்தை, சின்ன குழந்தைய நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நீ பேசு. அந்த குழந்தை பேசிச்சு. என்ன சொல்லுச்சு, என்னுடைய தகப்பன் இவர் இல்ல, ஆடு மேய்க்கக்கூடியவன் அப்படின்னு இந்த குழந்தை பேசு. புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் எப்பவுமே அப்படிதான், நல்லவனை பார்த்தா நல்லவனமா தெரியாது, முதல்ல கெட்டவனமா தான் தெரியும். அவன் அந்த சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்து, ஐயோ தெரியாம செஞ்சுட்டோம், உங்களுக்கு தங்கத்துல வெள்ளியில வைடூரத்துல உங்களுக்கு மாளிகை கட்டி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. பேசாம போங்க, மண்ணிலே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு தாயுடைய பத்வா, தாய் தகப்பனுடைய பத்வா எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம விளங்க சாதாரணமா பேசிடுறோம். இயர் மஃப்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, இயர் மஃப், காதுல அடைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, ஒரு படிப்பே இல்லாதவர் தான் கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் யார் தெரியுமா, அவருடைய ஆசிரியர்களால் நீ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டவங்க தான். பிள்ளைங்க தப்பு செஞ்சா கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக சொல்லி பழகுங்க, அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நாம நல்லா இருந்தா நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வாய் அடக்கிட்டேன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்முடைய கைய கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு வீட்டுல ஒரு ஓரமா ஒரு கம்ப தொங்க போட்டு சேட்டை பண்ணா அடிச்சிருவேன்னு சொன்னா பிள்ளைங்க என்ன செய்யாது, தப்பு செய்யாது. அந்த பிள்ளைங்க தப்பு செய்யுதுன்னா அதுக்கு தாய் தந்தைகள் தான் முக்கியமான காரணம். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மாற்றி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.